வந்துட்டு லைவ் வந்திருக்கேன் அப்படின்னா சசி மட்டும் சீசன்ல தானே இருக்கு. ஆமாங்க. தூக்கமா வருது. தூங்கறதுக்காக லைவ் வந்தீங்களா? தூக்கம் வருது சசிகா. இது வந்து ஒரு எப்படி சொன்னா ஒரு காமன் கம்யூனிகேஷன் தான் போகுது. என்ன அப்படின்னா ஏன் நானே ஒரு அறவேக்காடு எப்பயாச்சும் ஞான உதயம் பிறக்கும். ஒரு கொஞ்ச நாளைக்கு சரி ஏதாவது ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி கொஞ்சம் லைன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி ஏதாவது போட்டோஸ் எல்லாம் எடிட் பண்ணி போடலாம்னு சொல்லிட்டு சும்மா இருக்க முடியாம நான் பண்ண சேட்டை இங்க பாருங்க. அது என்னது, அப்பன் உழைப்பில் வாழ்றவளை விட சொந்த உழைப்பில் வாழ்றவளுக்கு திமிர அதிகம் அப்படின்னு தெரியாதனமா போட்டுட்டேன். இந்த பாட்டை போட்டேன். இதுல என்னையா குத்தம்? என்னமோ குத்தம் பண்ண மாதிரி இந்த வீடியோ இந்த ஸ்டேட்டஸ் போட்டதுனால உடனே நான் திமிர் பிடிச்சவன். சரி ஓகே, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லா இந்த 5 பேர்ல ஒரே மாதிரி இல்ல இல்லையா. இதுல வந்து ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, டவுரி டவுரி டவுரி. எனக்கு உண்மையிலுமே எனக்கு அது மீனிங் தெரியல. என்ன அப்படின்னா இருங்க, நல்லாவே ரோசம் உள்ளவங்களுக்கு அப்பன் கொடுத்த டவுரி என்ன ஆணி புடுங்க டவுரி, அந்த டவுரியை வந்து அப்பனிடமே ஒப்படைக்க வேண்டும், அப்பதான் இந்த வாசகம் வந்து உனக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. எனக்கு நினைச்சு இது என்ன டவுரி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சசிகா டவுரினா வரதட்சணை நம்மால வரதட்சணை கேட்கிற ஆளும் கூட கிடையாது, வரதட்சணை கொடுக்கறதுக்கு ஏன் சைடுல ஆளும் கிடையாது. நான் அதான் சொல்ல வந்தேங்க இப்போ. சரிங்களா, அதுக்கு வந்துட்டு இந்த நான் போட்டிருக்க இந்த சரடு கொண்டு சொல்றாங்க, உன் அப்போட்டு காசுல தான் சரடு வாங்க ஈர வெங்காயம் என்னை விட்டுப்பட்டு எல்லாம் அப்பவே போயிட்டாங்க. என்ன தைரியத்துல நீங்க அப்படி சொல்லலாம்? ஒரு 4 லைன் போட்டது தப்பாயா? நிறைய பேரும் அவ்வளவு கமெண்ட். நான் தினசு என்னடா இப்படிலாம் யோசிக்கிறாங்களே கமெண்ட் போடுறதுக்கு அப்படின்னு. நாங்க என்ன பண்றோம், நாங்க எப்படி எதுவுமே தெரியாம இஷ்டத்துக்கு வண்டியா போடுது. ஆனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போனுச்சு. அதாவது நான் நிறைய கோர்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். எனக்கு அதெல்லாம் பாக்குறத விட இது வந்து நான் ரொம்ப ஆர்வமா இதுல உள்ள இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் பார்த்தேன். ஃபேஸ்புக்லயும் நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஓப்பனா ஹானஸ்டா சொல்லட்டுமா, நான் வந்துட்டு உண்மையே சொல்றேன், எங்க அப்பா வீட்டு சைட்லயுமோ இல்ல எங்க ஹஸ்பண்ட் வீட்டு சைட்லயுமோ ஒரு புடி மண்ணு கூட நாங்க வாங்க கிடையாது. இதெல்லாம் நாங்களா சுயமா சம்பாதிச்சு ஒன்னும் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு பேரண்ட்ஸ் இல்லைன்னு. நான் 14 வருஷம் ஹாஸ்டல்ல படிச்சு வளர்ந்த பொண்ணு தான். இப்போ கூட ரீசெண்டா கூட நாங்க இந்த புக்ஸ் சாரீஸ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தோம் அந்த ஹாஸ்டலுக்கு, நீங்க பாத்துருப்பீங்க வீடியோல. சோ வந்துட்டு எங்க அம்மா அப்பா வந்து எனக்கு சின்ன வயசுல இறந்துட்டாங்க. இதை வந்து நான் ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாம வந்துட்டு ரொம்ப எமோஷனலா ஒருத்தர் போன் பண்ணி எல்லாம் பேசுறாரு, ரொம்ப எமோஷனல் ஆகுறீங்க. அதாவது நான் வந்து அப்பா அம்மா வந்து குறைவா பேசுற மாதிரியும் அப்பாவுக்கு வந்து முதலிடம் கொடுக்காம நான் பேசுற மாதிரி நினைச்சுக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. பெத்தவங்க இல்லாம நம்ம வர கிடையாது. என்னோட பிறப்பு என்னவோ எங்க அப்பா என் கூட இருந்தாரு தான், அதுக்கப்புறம் அவர் என் கூட இல்ல. அதுக்கப்புறம் நான் வந்து என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தது எல்லாமே வந்துட்டு அவரும் என் அப்பா ராஜுபாய் என் மாஸ்டர், என் குரு, என் தெய்வம், என் செல்லக்குட்டி, என் தங்கக்குட்டி எல்லாமே சொந்த பிள்ளைய கூட பாத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி என்னை வந்து ஒரு வழிகாட்டியா இருந்து, அவரும் வந்து வசதி பெருசா இருக்கிறதுலாம் சொல்ல முடியாது, இருந்தாலும் என்னை ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டாரு. அவர் உயிரோட இல்ல அப்படின்னா என்னை ஹாஸ்டல்ல விட்டுருக்க முடியுமா? யோசிங்க. அவர் விட்டதுனால நிறைய விஷயங்கள் படிச்சேன். ஸ்போர்ட்ஸ், கராத்தே, ஹேண்ட்பால், நிறைய எல்லாத்துலயுமே கிங்கா இருந்தோம். நல்ல நாலேஜ். அதுக்கப்புறம் அப்படியே போக போக என் லைஃபை வந்து அப்படியே க்ரோ பண்ணி நானே தான் கொண்டு வந்தேனே தவிர எனக்கு பக்கபலமா யாரும் கிடையாது. எங்க ஃபேமிலி சைட்லயும் என் ஹஸ்பண்ட் வீட்டு சைட்லயுமே எங்களுக்கு ஒரு பிடி மண்ணு கூட யாரும் கொடுக்கல. நான் போட்டிருக்க ஒரு குண்டுமணி கூட, எங்க வீட்டுல வச்சிருக்கிற ஒரு சின்ன டம்ளர் கூட நாங்க சம்பாதிச்சு வாங்கினதுதான். யாரும் எங்களுக்கு எதுவும் பண்ண கிடையாது. அவங்க எங்களை வளர்த்ததுனால இன்னைக்கு நாங்க அவங்கள நல்லா பாத்துக்கிறோம். சோ வந்துட்டு தவறா எண்ணாதீங்க. அப்பா இல்லாம வரல அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. என்னமோ அப்பாட்ட இருந்து நான் வாங்கிட்டு வந்து சுருட்டிக்கிட்டு கழுத்துல நகைக்கெல்லாம் போட்டிருக்க, இவ்வளவு போட்டிருக்க, இதெல்லாம் உங்க அப்பன் கொடுத்தது தானே அப்படிலாம் சொல்றீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யாரும் எங்களுக்கு எதுவும் பண்ண கிடையாது. என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போறாங்க, மாசம் உங்களுக்கே தெரியும் பிசிக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும். அவரு சம்பளம் பண்றாரு. நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிசினஸ் உங்களுக்கு தெரியும் நான் என்னெல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஹார்ட் ஒர்க் பண்றோம், உழைக்கிறோம். உழைப்புனால இதெல்லாம் நாங்களே உருவாக்கிக்கிட்டது தானே தவிர மற்றபடி என் சொந்தக்காரனும் ஒருத்தனை எங்களை கண்டுக்கிறது கிடையாது, ஒருத்தனை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதும் கிடையாது. நாங்க அவ்வளவுதான். ஸோ அதனால வந்து தவறா புரிஞ்சுக்காதீங்க. ஏன்னா ஒரு சில பேரண்ட்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பெத்த குழந்தைங்க, எனக்கு பக்கத்துல ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க வந்து நீ காலைல கூட சொல்லிட்டு போறாங்க. அந்த வேர்டை கேட்கும் போது உண்மையிலுமே எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். என்னன்னா எனக்கு என்னை பத்தி எல்லாம் கவலை இல்ல, என் பிள்ளைங்க வந்து இருந்தா நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த வார்த்தையை சொல்றது கூட எனக்கு எல்லாம் யாரும் இல்லை. அந்த டைம்ல கொண்டு போய் அப்படியே விட்டுருவாங்க. வருஷத்துல ஹாஸ்டல்ல படிக்கும் போது 14 வருஷம் யோசிச்சு பாருங்க. வருஷத்துல ஒரு தடவை வந்து என்ன பார்ப்பாங்க. நிறைய பேர் இருந்திருப்பீங்க ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா என் கூட வந்துட்டு கார்த்திகான்னு ஒரு பொண்ணெல்லாம் இருந்தாங்க. அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா 250 ஸ்டூடெண்ட்ஸ்ல எல்லாரும் ஊருக்கு போயிடுவாங்க. நாங்க 2 பேர் 3
3 பேர் மட்டும் தான் ஹாஸ்டல்லே இருப்போம். அப்படிலாம் நாங்க வந்து போட்டுக்கிறதுக்கு ஒழுங்கா ட்ரெஸ் இருக்காது, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸா இருக்கும். 2 யூனிஃபார்ம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வருஷக்கணக்கில் நான் போட்டுட்டுலாம் ஓட்டியிருக்கேன். புது ட்ரெஸ்னாலே என்னன்னே தெரியாது. எல்லாம் ஊருக்குலாம் போயிட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டு வரும்போது அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஏக்கமா இருக்கும். நீங்க அந்த அக்கா சொல்லும் போது உண்மையுமே எனக்கு ரொம்ப ஒரு ஃபீல் ஆச்சு. இந்த வார்த்தையை சொல்றதுக்கு நம்மளுக்கு யாருமே இல்லாம இருந்தாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரிலாம் இதெல்லாம் நிறைய பிளாப்லா நிறைய சொல்லிட்டே போனா, நான் வந்து சென்டிமெண்ட்டுக்காகவோ நான் வந்து இப்படிதான் இருக்கணும் ப்ரூவ் பண்றதுக்காக வரல. அப்பா இல்லாம தான் வந்தீங்களா, அப்பா தான் எல்லாமே அப்படிங்கிறப்போ அப்பா வந்து நான் குறை சொல்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கிறீங்க. கிடையவே கிடையாதுங்க. நிறைய அப்பாங்கள்லாம் வந்துட்டு பிள்ளைங்களுக்காக என்னென்னமோ தியாகங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ வந்துட்டு ஒரு கோர்ஸ் போடுறோமா உடனே வந்துட்டு உள்ள மூழ்கிடாதீங்க. ரியலுக்கும் ரீலுக்கும் வித்தியாசம் இருக்கு, சரிங்களா? அது ஜஸ்ட் ஒரு ரீல், ஒரு வேர்டு. அந்த அதாவது திமிரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல காட்டுமோ அங்கதான் காட்ட முடியும். எல்லா இடத்துலயும் திமிரு காட்டிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாம் மனுஷனா பிறந்ததே வேஸ்ட். செருப்படிதான் விழுகும். என்னக்கா? அடிதான் விழுகும். அடிதான் விழுகும். அவங்க சொல்றது நியாயம். அமைதியா இருக்கவே திமிர காட்டினா பேசாம போயிருவான். அதுவே மோரடானா இருந்தா மூக்கு உடைச்சு இல்ல அவனா நம்மளை விட திமிரு பிடிச்சவனா இருந்தா அதெல்லாம் கிடையாது. அந்த திமிருங்கிறது என்னன்னா வைராக்கியம், சரிங்களா? அந்த உள்ளுக்குள்ள உழைச்சு வரும்போது எல்லாருக்குமே அந்த வைராக்கியம் இருக்குல்ல. யாரெல்லாம் என்னெல்லாடா பேசியிருப்பீங்க எங்களை, இப்ப நாங்க வாழ்றோம்டா, வாழ்ந்து காட்டுறோம்டா. ஆனா என்னைக்கும் எந்த தலகணத்தையும் நாங்க யார்கிட்டையும் காமிச்சது கிடையாது. இப்ப வரைக்கும் இப்ப எப்படி இருக்க மாதிரி இப்படியேதான் வருவேன். இப்பயுமே கடையில அந்த பக்கத்து கடைக்காரங்களாம் சொல்லுவாங்க, ஏங்க கொஞ்சம் நல்லாதான் வந்தா என்ன அப்படிம்பாங்க. கடையில வந்து உட்காந்துருப்பேன், ஏன்கிட்டே வந்து கேட்பாங்க, சசி மேடம் எங்க சொல்லி என்கிட்ட கேட்பாங்க. கேட்டிருக்காங்க. போன வாரம் வந்து கேட்டாங்களா ஒரு கஸ்டமர், எனக்கு டெய்லி 2 நாள் 2 பேர் வந்தாங்க. 2 பேருமே உங்களை கேட்டாங்க, சசி இல்லையா, அவங்க சசி இல்லையா. உட்காந்துருக்கேன், இப்படிதான் கேஷுவலா தான் இருப்பேன் நானு. நார்மலா ஸ்கூட்டில தான் போவேன். எப்பயாவது ஒரு தடவை தான் கார்ல போகுது. ஆனா ஸ்கூட்டில போகும்போது நாங்க எங்க அண்ணா எல்லாருமே இன்னொரு வண்டியில வருவாங்க, எல்லாம் ஒன்னாதான் போவோம். இப்பயுமே இந்த கார் எடுத்துட்டு டெய்லி சுத்துறது அந்த மாதிரிலாம் இருக்கவே மாட்டேன். ரொம்ப கேஷுவலா தான் இருப்பேன். ஏன்னா அந்த ஸ்டார்டிங் டைம்ல அந்த ஒரு ஏக்கங்கள்னு ஒண்ணு இருந்தது இல்ல, நம்ம இப்படி வாழணும் அப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நாங்களே சம்பாதிச்சு அது எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் பெருசாவே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால வந்துட்டு யாரும் தவறா புரிஞ்சுக்காதீங்க. நம்ம அவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்கதான் அவங்களுக்கு எல்லாமே, சரிங்களா? அந்த வேர்டுக்குள்ள 1000 அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆனா ஒரு சில பேர் கற்புற மாதிரி கப்புனு பத்திக்கிச்சு. ஏன்னா அவங்களோட உள்ள ஹிஸ்டரி எல்லாம் போய் பார்க்கும்போது ஒரு சில பேர்கிட்ட பேசும்போதெல்லாம் ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் பேசினாங்க நேத்தெல்லாம் என்கிட்ட, இந்த மாதிரி நீங்க இந்த இது போட்டுருந்தீங்க சிஸ்டர், உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது, நானும் இதெல்லாம் கடந்து வந்திருக்கேன், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. உண்மையிலுமே இதுக்கு முன்னாடி கோவத்தில் நிறைய போட்டுருந்தா அதை பத்தியெல்லாம் நான் எதுவுமே பேசல. பட் இதுல வந்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆயிருந்தீங்க. ஏன்னா அந்த எமோஷனை வந்து நான் ராங்கா உங்களை நான் நினைக்கல. உங்க அப்பா மேலேயும் உங்க அம்மா மேலேயும் எவ்வளவு ஒரு கேர் இருந்திருந்தா நீங்க அந்த வேர்டு பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த ஒரு கோவம் வந்திருக்கும். ஸோ அதனால வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சொல்லிட்டு தான் அந்த லைஃப் வந்தேன். ஏதாவது தவறா சொல்லி நான் மன்னிச்சிருங்க. போதுக்கா, கட் பண்ணிடுங்க, கொடுங்க. தெளிவா சொல்லிட்டேன்ல. என்னென்ன